ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அனந்தாரிய மகாகுரவே நமஹ. கடைத்தலை சீக்கப் பெற்றால் கடிவினை களையலாமே என்பது தலைப்பு. மாமேகம் சரணம் ரஜ அஹம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மோக்ஷஹ. வினையால் அடற்படார் வெந்தரகில் சேரார் தினையேனும் தீக்கதிக்கண் செல்லார் நெய்தற் கரியானைச் சேயானை 1000 பேர் செங்கட்கரியானை கைதொழுதற்கால். என்னுடைய பாபங்களினின்றும் தீச்செயல்களினின்றும் மோட்சத்தை கொடுத்து எனக்கு கிருபை பண்ணுவதால் நான் உன்னை பகலிரா எப்பொழுதும் உன்னை பூஜிக்கின்றேன் என்பதை தனி நின்ற சார்பிலா மூர்த்தியான நம் எம்பெருமானின் கிருபையாலும் நமது கர்மாக்களாலும் தத்தை மேலும் பகவான் நமக்களித்த சிறு ஞானத்தை கொண்டு கர்ம பக்தி யோகங்களால் அவனையே இடைவிடாது பூஜித்து ஏதேனும் ஒரு பிறவியின் இறுதியில் சாமியா பக்தி மோட்சத்தை அடைகிறோம். கடைத்தலை சீக்கப் பெற்றால் கடுவினை களையலாமே என்பதை ஹேது பிரபாவகா என்று கூறப்படும் காசல் சீக்வன்ஸாக காணலாம். கடுவினை களைய பெற்றாலும் கடைத்தலை சீக்கப் பெறும் என்பது உறுதி. பகவானின் திருவடிகளை அடைவது வேறு வேறு யுகங்களில் எப்படி என்று இந்த ஸ்லோகம் நமக்கு விவரிக்கிறது. திரேத துவாபரே தியானம் யஜ்ஞம் அர்ச்சனம் ச முக்தி சுப்னுமஹா கலௌ சங்கீர்த்திய கேசவம் உபாயம். பாடீரவன் நாமம் வீடே பெறலாமே. யாக யஜ்ஞங்கள் போன்ற கடினமான வழிமுறைகளை பார்க்கும்போது கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் என்ற எளிமையான வழிமுறையை நாம் பின்பற்றி உய்வோம். நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் பகவானின் கிருபையால் மட்டுமே நாம் அவனது திருவடிகளை அடைய முடியும் என்றிருந்தாலும் நமது சிறிய பக்தி செய்யும் முயற்சியால் அவன் நம்மை அவனது திருவடிகளை சேர்த்துக் கொள்கிறான். எப்படி பல கிரந்தங்களில் பக்தியினால் நமது வினைகளை போக்கிக் கொள்ள முடியும் என்பது விவரிக்கப்பட்டும் அனுபவிக்கப்பட்டும் இருக்கிறது என்பதை சற்று காண்போம். ஸ்ரீமத் பாகவதத்தில் இவ்வாறாக கூறப்படுகிறது. நமோஸ்மியம் தச்சரணம் சமீயுஷாம் பவச்சிதம் ஸ்வஸ்தியனம் சுமங்கலம். நாம் அவனது திருவடிகளில் சரணடைவதே நமக்கு உகந்தது. ஏனென்றால் அது மிகவும் மங்களமானதாகவும் சந்தோஷத்தை அளிப்பதாகவும் இருக்கிறது. கண்ணனின் பெருமான் கீதையில் சாதித்த சர்வதர்மான் பரித்யஜ என்பதை எல்லா தர்மங்களையும் விட்டுவிடலாம் என்று பொருள் கொள்ளக்கூடாது. பக்தி யோகம் மூலம் நாம் நமது எல்லா கடமைகளையும் சரிவரச் செய்ய வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகம் விவரிக்கிறது. துக்கமித்யேவ யத்கர்ம காயக்லேஷபயாத்யஜேத் சக்ருத்வா ராஜசம் தியாகம் நைவ தியாகபலம் லபேத். உடலை வருத்தி கொண்டு செய்யும் கர்மாக்களைக் கண்டு அச்சப்பட்டு அவைகளை சரிவரச் செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. அப்படி செய்வது தியாக பலனை அளிக்காது. எப்போதும் பகவானை தியானிப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த காலேச்ச மாவேவ ஸ்மரணமுக்த்வா கலேவரம் யப் பிரயதி சமத்பாவம் யாதி நாஸ்யத்ர சம்சயஹ. எப்போதும் அவனையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நமது ஆத்மா சரீரத்தை விட்டு பிரியும் போதும் அவனை நினைக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே நாம் அவனது திருவடிகளை அடைய முடியும். வேறு ஒரு உபாயமும் இன்றி அவனது திருவடிகளையே பற்றுவது என்பது சாதக பட்சி மழை நீரையே எதிர்பார்த்து கொண்டிருப்பது போல என்பதை இந்த ஸ்லோகம் விவரிக்கிறது. சுவாமி தேசிகன் யாதவாபியுதயத்தில் அனன்யரக்ஷா விரதினம் சாதக விரதச்சாரிணா
பவந்தம் அவலம்பந்தே நிராலம்பன பாவனம். தங்களிடத்தில் எனக்கு குறைவற்ற பக்தி பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அதுவே எனது பாவக் குவியல்களை அகற்றிவிடும் என்பதில் எனக்கு சிறிதும் ஐயமில்லை என்று பட்டத்ரி நாராயணியத்தில் சாதிக்கிறார். இவ்வாறு அசேஷ கிளேசௌகம் ந கலுஹிருதி சந்தேக கணிகா. மேலும் பட்டத்ரி நாராயணியத்தில் இவ்வாறு சாதிக்கிறார். முனி பிரௌடாரூடா ஜகதி கலு கூடாத்மகதயோ பவத் பாதாம்போஜ ஸ்மரணவிருஜோ நாரத முகாக. உலகில் புகழ்பெற்றவர்களும் அறிய முடியாத ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவர்களும் தங்களின் திருவடித்தாமரைகளை தியானிப்பதால் அவர்களது துன்பத்தை ஒழித்துக் கொள்கிறார்கள் என்பது இதன் பொருள். இதையே சுவாமி நம்மாழ்வார் தன் திருவாய்மொழியில் பலவாறாக விவரிக்கிறார். முன் செய்த முழுவினையால் திருவடிக்கீழ் குத்தேவல் முன் செய்ய மேலாதேன் அகல்வதுவோ இதீனமே. கழிமின் தொண்டீர்கள் கழித்து தொழிமின் அவனை தொழுதால் வழிநின்ன வல்வினை மாழ்வித்து அழிவின்னி ஆக்கம் தருமே. துடைத்த கோவிந்தனாரே உலகுயிர் தேவும் மத்தும் படைத்தேம் பரமமூர்த்தி பாம்பனை பள்ளி கொண்டான் மடைத்தலை வாழை பாயும் வயலணி அனந்தபுரம் கடைத்தலை சீக்கப் பெற்றால் கடுவினை களையலாமே. உய்ந்து போந்து இந்நுலப்பிலாத வெந்தீவனைகளை நாசம் செய்து உனது அந்தமிழ் அடிமை அடைந்தேன் விடுவேனோ. உன்னை சிந்தை செய்து உன் நெருமாமொழி இசை பாடி ஆடி என் முன்னை தீவினைகள் முழுவேர் அறிந்தனன் யான். தீய தீவினை மாள இன்பம் வளர வைகள் வைகள் இதி உன்னை என்னுள் வைத்தனை என் இருடீகேசனே. விழுமிய அமரர் முனிவர் விழுங்கும் கந்தற்கனியினை தொழுமின் தூய மனத்தராய் இறையின் இல்லா துயரங்களே. சரணமாகும் தனதார் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். எல்லையில் மாயனை கண்ணனை தாழ்பற்றி யான் ஓர் துக்கமிலனே. முற்றும் தேவரோடு உதவு செய்வான் திருமோகூர் சுற்றினாம் வலம் செய்ய நம் பெயர் கடும் கடிதே. நான்முகன் திருவந்தாதியில் திருமிழிசையாழ்வார் இவ்வாறு சாதிக்கிறார். செந்து வணங்கிமினோ சேனுயர் வேங்கடத்தை நின்று விரைகெடுக்கும் நீர்மையால். திருவழுக்கூத்திருக்கையில் திருமங்கையாழ்வார் இவ்வாறு சாதிக்கிறார். ஆடரவ் அமளியில் அரிதுயில் அமர்ந்த பரம நின் அடியினே பணிவன் வருதுயர் அகலமாத்தோ வினையே. யத் கல்பாயுத போகதோபி கிருசதான் யாயான்ன தாவத் பலம் ஏஷ்வேகை சததாவ்தேஹி சததஜை பிரம்மோபி ருத்சீமபீஹி அஸ்தாதாவிக சம்ஸ்ருதாவுபசிதைஹி சன்னம் சுசன்னம் ஜனம் சன்னத்யா க்ஷமதே க்ஷணாத் வனகிரி பிரஸ்த பிரிய சுந்தரஹா. எந்த ஒரு பாவம் 10,000 கல்பம் அனுபவித்தாலும் போகாதோ, எது மிகவும் கொடிய பாவமானதோ அதை ஒரு நொடிப்பொழுதில் திருமாலின் சோலை அழகர் போக்கொழிக்கிறார். இந்த ஸ்லோகம் சுவாமி கூரத்தாழ்வான் சுந்தரபாகு ஸ்தவத்தில் சாதித்தது.